2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. Next 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Somex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். நேர்களை வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு நமது ஆசிரியர் பாண்டிய அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார். வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். ரங்கராஜன் நரசிம்மன் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தவர். ரொம்ப மீடியாலையும் நீதிமன்றத்திலையும் ரொம்ப பிரபலமாக புழங்கக்கூடிய பெயர்களில் ஒன்று. கோவில் ஆலய மீட்பு உள்ளிட்ட பல விஷயங்களில் ஒரு சமூக ஆர்வலராக இருந்து தன்னிச்சையாக பல விஷயங்களை செய்து வருகிறார். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு விஷயம் குறித்து அவர் பேசிய விவகாரம் ஒரு சர்ச்சையானது. குறிப்பாக ஜிஆர் அவர்களையும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களையும் சம்மந்தப்படுத்தி அவர் பேசிய விவகாரம், பாத பூஜை செய்தார்கள், அது இதுன்னு சில விஷயங்கள் போட்ட ட்வீட் சர்ச்சையானது. அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போது 14 நாளுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறார். புழல் சிறையில் இருக்கிறார். உங்களுடைய பார்வை? 2-3 விஷயம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துருவோம். ஒன்று திரு ரங்கராஜன் நரசிம்மன் மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவர் வெறுமனே கோயில் மீட்பு, ஸ்ரீரங்கம் கோயிலுடைய பாதுகாப்பு, மற்ற விஷயங்கள், நம்ம கள்ளக்குறிச்சி அர்த்தநாரீஸ்வரர் கோயில், இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அவர் இந்த மதத்துக்குள்ளேயே, இந்த சனாதன தர்மத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய மற்றவர்கள் மேலேயும் கம்பு சுற்றுறார். அது நம்ம பழக்கமாக பார்த்துருக்குறோம். சத்குரு ஜக்கி வாசவர்லேருந்து, ஆன்மீக சொற்குழார் வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்லேருந்து, நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர்லேருந்து, இது மாதிரி நிறைய, இன்னும் சொல்ல போனால் நம்மளையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். நம்ம ராமர் பற்றின விஷயங்களாகட்டும், துஷ்யந்த் ஸ்ரீருடைய பேட்டி பண்ணதாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக சனாதன கிளாஸ் பண்ணதாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு விமர்சனம் பண்ணால் ஒரு 360 டிகிரி எல்லாருமே பார்த்து அடிக்கிற வழக்கமாக வச்சுருக்காரு. நம்ம அதெல்லாம் புறந்தள்ளிட்டு போகிறோம். அதை தாண்டி நம்ம என்ன வச்சுக்கிறோம், அவர் கிட்டத்தட்ட ஒரு டிராஃபிக் ராமசாமி மாதிரி அவரே வழக்கில் ஆஜராகிறார். வழக்கறிஞர் இல்லாமல் அவரே வழக்கில் ஆஜராகிறதுனால நீதிமன்றத்துடைய பெருங்கவனத்தையும் பெற்றவராக இருந்தார். அப்போ இவருடைய கைது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும் நம்ம பார்த்தோம். ரொம்ப கவனமாக எல்லா ஊடகங்களும் அந்த செய்தியை பதிவு பண்ணதோட தவிர்த்து போனால் நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எதிர்கட்சிகள்லேருந்து பிற கட்சிகள்லேருந்து யாருமே இதை எடுக்கலைங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்சிடென்டலி இது மாதிரி எதுவும் சப்போர்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சிலர் நமக்கு ஃபோனில் சொன்னதை நம்ம கவனிக்க முடியாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன கணக்கு அப்படின்னு நமக்கே சொல்லப்பட்டது. அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, விரும்புகிறாங்க. நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லாத மாதிரி அதை அவர் நம்ம இப்போ சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அதாவது யாருக்கோ செய்தி சொல்கிற மாதிரி எனக்கு பாஸ் பண்ணப்படுது அந்த மாதிரி கணக்கில். ஸோ ஆக்சுவலாக கவர்மெண்ட் சைடில் இருந்து இல்லை, கவர்மெண்ட் சைடில் இந்த ஹிந்து மத ஆதரவாளர்கள் சைடில் இருந்து, அதுதான் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல, ஹிந்து மத ஆதரவாளர் சைட்லேருந்து நம்ம அவருக்கு இன்னும் சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது அவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்கிற மாதிரி எனக்கு ஒரு செய்தி பாஸ் பண்ணப்படுது. எனக்கு ரொம்ப பெரிய வியப்பு ஏற்படுது. அவருடைய நடவடிக்கையில் எனக்கு 100 முரண்பாடு உண்டு. ஆக்சுவலாக நானுமே கொஞ்சம் விலகி இருக்கிறேன். அவர் இந்த ராமர் பிறந்த தேதி குறித்த சர்ச்சையில் நாம் பேட்டி பண்ணதை வச்சு நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம், நம்ம ஆதரிக்கிறோங்கிற மாதிரி போயிட்டு அவர் பயங்கரமாக இறங்கி அடித்து நம்மளை ஒரு அண்டர்மீன் பண்ணி கொண்டு போனார். நீ காசுக்கா பண்ணுற, இது பண்ணுவியா, அதை பண்ணுவியா, நிறைய கேட்டால் நம்ம அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகணும்னு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம விலகி நிற்கிறது நம்முடைய வழக்கம், நம்ம பேசாமல் நமக்கு இதுக்கு அந்த பம்புன்னு சொல்லிட்டு பேசாமல் ஓரமாக நிற்போன்னு ஒதுங்கினேன். அதனால் எனக்கு நமக்கு உடன்பாடு இல்லை அவருடைய பேச்சு, செயல் விஷயங்கள் அண்ட் நிறைய விஷயங்களை கொஞ்சம் இறங்கி ஒரு ரசக்குறைவாக பேசக்கூடிய பழக்கமும் உள்ளவர். எனக்கு அதில் ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நிறைய ஒரு விமர்சனம் பண்ணும்போது டமால் போட்டுவார். ஜிஆர் சுவாமிகளை பற்றின மற்ற விமர்சனங்களோ, மற்ற பீடாதிபதிகளை பற்றியோ, மற்றவங்களை பற்றி பேசும்போதோ 2 ஸ்டெப் இவங்களை பற்றி பேசலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. டப்புனு 2 வார்த்தை பேசுவார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கைது எதுக்குங்க நம்ம பார்ப்போம். இந்த கைது ஒரு வீடியோ போடுறாரு. வீடியோ அந்த வீடியோவில் ஸ்ரீபெரும்புதூர் எம்ஆர்ஜியருடைய ஆடியோவும் சேர்ந்து இருக்குது. அந்த ஆடியோ எடிட் பண்ணப்பட்ட ஆடியோ தான். அதில் குழப்பம் இல்லை. ஓப்பன் டு க்ளோஸ் வரைக்கும் அது இல்லை. அது கட் பண்ணப்பட்டதான். 2 தடவை ரிப்பீட் பண்ணுறார். அதில் அவர் சொன்னப்பட்ட விஷயங்களும் அவர் அவருடைய ஆடியோ போட்டது இந்த புகாருக்குள்ளாரு. அப்போ அவர் பொய் சொல்லியிருந்தார், இது என்னுடைய வாய்ஸே இல்லை அப்படின்னா அது ஒரு ஏமாற்று வேலை. இல்லை நான் சொன்னதை கட் பண்ணி போட்டதில் வேறு சில விஷயங்கள் சென்ஸ் வந்துருச்சு, அப்படி இல்லை. ஆக்சுவலாக நான் சொன்னது வேறு, அவர் கட் பண்ணி போட்டதுனால அப்படி வரலாம். நம்ம மிஸ் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம்ல, ஒன்று என்னுடைய ஆடியோ இல்லை, அது நம்ம ஒன்று முக்கியம், அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னோட ஆடியோ தான் அது, ஆனால் கட் பண்ணி போட்டாருங்கனால அது தப்பான ஒரு அர்த்தம் போல முடியாது. இந்த ரெண்டுமே தான் கட்டாயம் வழக்கு தொடுக்கணும், அதில் சந்தேகம் இல்லை. வழக்கு தொடுக்கப்பட்ட சரி, திரு ரங்கராஜன் நரசிம்மன் வழக்கு தொடுக்கப்பட்ட 100% சரி, எனக்கு எந்த குழப்பமும். ஆனால் கைது சரியா அப்படிங்கிறது, வீட்டில் போய் ரெய்டு சரியா அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய கேள்வி. சைபர் கிரைம் போலீஸார் வீட்டில் போய் சோதனைலாம் பண்ணாங்கிறது ஒரே ஒரு பையனும் ஒரே ஒரு மனைவியும் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல, அது ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பத்தில் அவங்க என்ன மாதிரியான பழக்கம் வச்சிருப்பாங்க, வழக்கம் வச்சிருப்பாங்க தெரியாது. அங்கே போய் நம்ம போய் நிப்பாட்டி போலீஸ் வச்சு சர்ச் பண்ணுறதுல என்ன தேட போகிறாங்கன்னு தெரியல. அவர் போட்டிருக்கக்கூடிய வீடியோ பப்ளிக் டொமைனில் இருக்குது. அவர் அந்த வீடியோவை மறுக்கலை.
அந்த வீடியோ ஒரு காணாமல் போகலை. ஸோ அவருடைய கிரைம் எங்கே நடந்திருக்குன்னா அந்த வீடியோவில் தான் நடந்திருக்கு உங்களுடைய கணக்குப்படி. அந்த வீடியோ இஸ் அவைலபிள். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. சைபர் கிரைம் போலீஸ் வந்து வீடு தேடி ஏடி போய் கைது பண்ணி எல்லாம் பண்ணி மறுநாள் புழலை கொண்டு அடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. முடிஞ்சு வச்சுக்கிறது அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த வீடியோ வந்து அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன். நீங்கள் நானும் யாருமெல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம பேசி தரணும் வரைக்கும் அது வந்து ரிமூவ் பண்ணப்படலை. ஸோ அந்த கிரைமர் என்ன பண்ணாருங்கிறதோ அது இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் எம்ஆர்ஜிஆர் வந்து புகார் கொடுக்கும்போது அந்த வீடியோ தான் கோட் பண்ணுறாரு, வீடியோ லிங்கை கோட் பண்ணுறாரு. அந்த வீடியோ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ நான் போடலன்னு சொல்ல போகிறது இல்லை. அந்த வீடியோ யாரை கேட்டு போட்டிங்க, எப்படி போட்டிங்க, அதில் இருக்கக்கூடிய ஆடியோ யாரோடது, வாய்ஸ் ஒன்று தான் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னு எல்லாமே கேட்கலாம். கேட்டால் சொல்ல போகிறாரு. அவர் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, அதை கேட்டால் கொடுக்க போகிறாரு. அப்போ அங்கே ரைடு போகிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ யாரோ ஒரு பயங்கரவாத சம்பவங்களை ஒருத்தர் தொடர்புபடுத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவர் அந்த பயங்கரவாத தொடர்பு இருக்காரான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 மெட்டீரியல் எவிடன்ஸ் தேட வேண்டியிருக்கும். ஏன்னா இவர் தான் பேசினாரா வச்சாரான்னு தெரியாது. இவரும் பப்ளிக்ல வீடியோ போட்டுருக்காரு. நான் சொல்ல வித்தியாசம் புரியுதா? நம்ம மற்ற இடங்களில் ரைடு போலாமே, இவர் மட்டும் போகக்கூடாதா, இவர் பிராமின்னா போகக்கூடாதா, ஆச்சாரம்னா போகக்கூடாதாங்கிற ஒரு கேள்வி. நான் அது சொல்ல வரல. இந்த கிரைம் அக்கார்டிங் டு யூ, அக்கார்டிங் டு த கவர்மெண்ட், இந்த கிரைம் வந்து பப்ளிக்ல மேட் அவுட் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி. இதில் வந்து எந்த சீக்கிரம் ரகசியம் இல்லை. அவர் தான் போட்டார், அவர் வாய்ஸ் தான், அவர் வீடியோ தான், அவர் சேனல் தான், அவர் நடத்துறாரு. 100 உதாரணங்களுக்கு இந்த சேனல் பப்ளிக்கில் இருக்குது, அந்த வீடியோ பப்ளிக்கில் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் தேர். அப்போ அதில் வந்து இருக்குதா இல்லையாங்கிறத வந்து ஒரு சாதாரணமான ஒரு எந்த நீதிபதி வரணும், எந்த நீதி அரசரும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் யார் பார்த்தாலும் இது தெளிவாக சொல்லுவாங்க, எஸ் நோ சொல்லி இருப்பாங்க. அப்போ முடிஞ்சு வச்சுக்கிறத இதை வச்சு தான் நீங்கள் வாதம் வைக்க போகிறீங்க, இதை வச்சு தான் பிரதிவாதம் வைக்க போகிறீங்க. அப்போ இதில் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அவர் ஓடி போகிற ஆளும் கிடையாது, தப்பிச்சு போகிறாங்க கிடையாது. அவர் இதே நீதிமன்றங்களில் 100 வழக்கு அவர் போட்டிருக்கிறார். மாசத்துக்கு 20 நாள் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்லைன்லயும் ஆஃப்லைன் வந்துட்டே இருக்காரு. அவர் மேல 10 வழக்குகள் இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹி இஸ் அவைலபிள், வெரி மச் அவைலபிள் ஹியர். அப்போ அவர் கைது பண்ண வேண்டியது என்ன? அப்பதான் வந்து வழக்கமான நோக்கம் இல்லை, வேற ஏதோ நோக்கம் இருக்குதோங்கிற கேள்வி வருது. 2வது பார்ட், ஸ்ரீபெரும்புதூர் எம்ஆர்ஜிஆர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு அவர் வந்து கேஸ் கொடுத்தது என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து முதல்ல ஃபோனில் பேசியிருக்க கூடாது. ஃபோனில் பேசியிருந்தாருன்னா நேரில் வந்து பேசுங்கன்னு சொல்லி இது எடிட்டட் வெர்ஷனா இல்ல ஒரு மார்க்டு வெர்ஷனா? எடிட்டட் வெர்ஷன்றதும் வந்து எடிட்டட் வெர்ஷன்ங்கிறது என்னால் கணிக்க முடியுது. மார்க்டு வெர்ஷன்ங்கிறது டெக்னிக்கலால தான் சொல்ல முடியும். இல்ல எடிட்டட் வெர்ஷன்றதுன்றது பேசுனது ரெக்கார்டு தானே, பேசுனது முன்ன பின்ன கட் பண்ணிருக்கலாம். இல்ல அதுதான் நான் சொல்றேன். வார்த்தைகளை மாற்றி முக்க முடியாது. இல்ல மார்ஃபுக்கும் எடிட் இல்ல அதான் எடிட்டட் வெர்ஷன் தான். இது வந்து என்னுடைய கணக்குல இதுக்கு முன்னாடி மார்ஃபிங் பண்ணியிருக்காங்களா, வேற ஏதாவது 2 சேர்த்துருக்காங்களா, 2 வேற ஏதாவது ஆட் இருக்காங்களா, அந்த சீக்வல் மாற்றிட்டு வேறு ஏதாவது சென்ஸ் கொண்டு இருக்காங்களான்னு அவங்க தான் அந்த ஒரிஜினல் ஆடியோ கிடைச்சாதான் தெரியும். அவர் ஃபோனில் தான் பேசியிருக்காரு, ஃபோனில் வச்சிருக்க போறாரு. அது வந்து சுவாமியோடைய ஃபோனில் இருந்தாலும் இருக்கும், அல்லது ரங்கராஜ நரசிம்மனுடைய ஃபோனில் இருந்தாலும் இருக்கும். அது ஒன்று அது பண்ணியிருக்காங்களாங்கிறது அவங்க தான் விசாரிக்கணும். நமக்கு திரும்ப ஜம்ப் ஆடியோ ஜம்ப் ரொம்ப கிளியராக தெரியுது. அது குழந்தை கூட சொல்லிடுவாங்க அது வந்து ஜம்ப்டு வெர்ஷன் தான் அப்படின்னு. ஸோ வந்து அப்படியே அவர் வெர்பாட்டியமாக போடலை. இல்லை இதில் வந்து எடிட்டட் வெர்ஷன்னாலுமே அது மார்க் வெர்ஷனோட இணையாகாது. இல்லை எடிட்டட் வெர்ஷன் மார்க் வெர்ஷன்னா இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்போ பார்த்தோம், அமித்ஷா அவர்கள் பேசாததை ஏஐயில் உருவாக்கினது. ஆனால் இது வந்து பேசினதை கட் பண்ணினா பாதி வந்திருக்குன்றதும் இல்ல. எம்ஆர்ஜிஆருடைய புகாரிலேயே ஏன்ட்ட அவர் ஃபோன் பேசினாரு, நான் அவர்கிட்ட பேசினேங்கிறது இருக்கு. அவருடைய அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேயே இருக்குது. எம்ஆர்ஜிஆர் அவர்கள் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்லேயே இது நான் பேசினதை திரித்து வேற பொருள் கொடுகளில் ஜாதி மத கட்சிகளுக்குள்ள பேதம் ஏற்படும் வகையில் அவர் பேசிட்டாருன்னு சொல்லி. எனக்கு ஜாதி பிரச்சனை எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல, மத பிரச்சனை எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து பேசும்போது ஒரு இடையில வந்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கிறிஸ்டியன் சொல்றாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு, ரங்கராஜ நரசிம்மன் சொல்லும்போது சொல்றாரு. ஆனால் அது மதம் மோதல்கள் எங்கே வருது, 2 பிரிவு. அவர் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் வரவேற்கப்பட வேண்டியதுன்றார். அப்போ வந்து அது அந்த சம்பவத்துக்கு எதிராகவும் ஒரு சொல்ல. அப்போ ஒன்று சம்பவம் நடந்ததா இல்லையாங்கிறத பேசணும், இல்லாட்டி சுவாமி பேசினாரா ஃபோன் பேசினாரா இல்லையாங்கிற பார்க்கணும். சுவாமி ஃபோன் பேசினாருங்கிறது ஒத்துக்கிறார். ஜிஎஃப் சுவாமி வந்து நான் ஃபோன் பேசினேங்கிறது ஒத்துக்கிறார். அவர் ஒத்துக்கிட்டு தான் சொல்றார். இப்போ நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா இவர் ஃபோன் பேசும்போது முதல்ல அவர் ஃபோன் பேசியிருக்க கூடாது. அந்த சம்பவம் நடந்து உண்மையா இல்லையான்னு அவருடைய மனசாட்சி தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம வந்து அதை பற்றி போடல, நமக்கு தெரியாது. அப்போ ஆமா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அப்படி ஆமா இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட ஃபோனில் பண்ணிருக்கூடாது. நீ நேரம் வந்து அந்த சூதனம் இல்லாமல் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இவர் வந்து ரங்கராஜ நரசிம்மன் வந்து திடீர்னு ஒன்று எமர்ஜி ஆகி அவர் பண்ணலை. அவர் வந்து இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட ஃபோனை ரெக்கார்ட் பண்ண போற டெலிகாஸ்ட் பண்றதை ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ரொம்ப நாளா அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ராமஜென்ம தேதி பிரச்சனையில அவர் வந்து எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி பண்ணாரு. அப்பயே நிறைய பேர் சொன்னாங்க அவர் ரெக்கார்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியாது, நான் ரெக்கார்ட் பண்ணாம பேசுறேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட சொல்லாம ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிறகு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சார். நான் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அதையும் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி போறது பழக்கம் இருக்கு. அது கட்டாயமா ஸ்ரீரங்கம் எம்ஆர்ஜிஆர் சுவாமி அவர்களுக்கு நாலேஜுக்கு வந்திருக்கணும். அதனால அவர் பேசாமல் வந்திருக்கலாம், பேசிட்டாரு, ரைட், பேசினா முடிஞ்சு வச்சு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் சரிதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியம், ஸ்ரீபெரும்புதூர் எம்ஆர்ஜிஆர்ட்டன இதற்கு முன்னாடி இந்து மதத்துக்கும் சனாதனத்துக்கும் எவ்வளவோ விமர்சனங்களும் பயங்கரமான பழிச்சும் ஒளிச்சும் பேசி அதை ஒழிக்காம விட மாட்டேன்னு சொன்ன போதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணார்.
நான் வந்து இந்த சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறேன், நான் ஒரு பீடாதிபதியாக இருக்கிறேன், நான் வந்து என்னை வந்து அவ்வளோ பெரிய வந்து ஜீரலாக என்ன சேவிக்கிறாங்க, நான் தான் இதுக்கு வந்து அத்தாரிட்டியாக இருக்கிறேன், யாருக்காவது ஒரு குழப்பம் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். அப்போ என்னுடைய மதத்தை வந்து இந்த மாதிரி ஒரு இழித்தும் பழித்தும் பேசக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது, இப்படி இவங்க பேசியிருக்காங்க அவங்க பேசியிருக்காங்கன்னு இவர் எங்கேயாவது திகாவுக்கு எதிராகவோ, பெரியார் திகாவுக்கு எதிராகவோ, திமுகவுக்கு எதிராகவோ, அண்ணன் ஆராசாவுக்கு எதிராகவோ, இன்னும் வேறு பெருமக்கள் பேசுனதுக்கெல்லாம் எதிராகவோ ஒரு தடையாவது ஸ்ரீபெரும்புதூர் எம்பார்ஜி அவர் ஒரு புகார் கொடுத்திருந்தாருன்னா நம்ம வந்து அவங்க இறங்கி அடிக்கிறாங்க. இதே ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாடி ஜி இருந்தாங்க, எங்கள் ஸ்ரீவிழுத்தூரில் எங்கள் வீட்டிலே தங்கியிருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சி. இதே ஸ்ரீபெரும்புதூருடைய முன்னாள் ஜியர்கள் வந்து அவங்க வந்து எக்ஸர்வீஸ் மேனாக இருந்து அப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து துறவரம் மேற்கொண்டு வந்தவங்க. ரொம்ப பிரமாதமான பாடி இருக்காங்க. நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலை கோபுரத்தை கட்டினால சுவாமிக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. அவருடைய வம்சாவளியில் தான் இவங்க வந்து நிற்கிறாங்க. வம்சம்னா அந்த வம்சம் இல்லை, அவங்களுடைய வாரிசாக தான் அவங்க அடுத்தடுத்த ஆளை தான் வந்து நிற்கிறாங்க. அப்பேற்பட்ட மடம் அது வந்து எம்பெருமானார் இருந்த இடம். அப்ப இதற்கு முன்னாடி இந்த சனாதனத்துக்கு 1008 சர்ச்சைகள் வந்தபோது எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காத ஜிஆர் சுவாமிகள் இப்போ வந்து அவருடைய போனை பத்தி வந்தோடனே நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி வருது, நீங்க வந்து இதற்கு முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்போ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க, நடந்தது உண்மையா இல்லையாங்கிற கேள்வி வந்து இதுல ரங்கராஜன் நரசிம்மனே அவரே வந்து கைது ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு, என்ன வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அவருக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு, ஜிஆருக்கே ப்ரெஷர் வருது. நான் நினைக்கிறேன் அந்த ப்ரெஷருக்குலாம் அவங்க ஆளாக மாட்டாங்க அப்படின்னு. நம்ம வந்து நம்முடைய யூகம் தான் ஆளானாங்கன்னா அதை விட பெரிய பலவீனம் எதுவுமே கிடையாது. அதை வந்து இவ்வளோ பெரிய மடாதிபதிகள் வந்து ப்ரெஷருக்கு ஆளாவாங்கன்னா அப்புறம் அது நியாயமே இல்லை. அவங்க ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு சுவாமி தான் சொல்லணும். நாமளா ஒரு யூகத்துக்கு முடியாது. இவர் சொல்லியிருக்கிறார், பட் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஃபெலிக்ஸ் ஹெரால்டு உட்பட ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க, 3 பேர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்து சுவாமிட்டு வந்துருக்கு, இன்னைக்கு வரைக்கும் மறுப்பு இல்லை. ஸோ அது வரைக்கும் தான் கேஸ் போயிருக்கு. அப்போ எனக்கு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு உண்மையே நான் நம்பிக்கிறேன். அவங்க வந்து கன்விக்ஷன் இல்லாமல் செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அது வந்து இப்போ ஸ்ரீரங்கம் ரங்கராஜ நரசிம்மன் வந்து இந்த ஆடியோ வெளியிட்டது மூலமாக அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்கு. யாருக்கு? ஸ்ரீபெரும்புதூர் ஜிஎஸ் சுவாமிகளுக்கு தர்ம சங்கடம் வந்திருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும், மறுக்கல. அப்ப அந்த விஷயம் நீங்க பேசாம ஒண்ணு நீங்க தவிர்த்துருக்கணும். நீங்கள் தவிர்த்துருக்கணும், இல்லாட்டி நீங்கள் கடந்து போயிருக்கணும். அப்போ நீங்கள் புகார் கொடுத்து நீங்கள் போலீஸுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அப்படி போயிருக்கீங்கன்னா நான் வந்து கம்பல் பண்ணாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க, நான் நம்பலை. அது அப்படி இருக்கும், நமக்கு தெரியாமல் நான் சொல்லக்கூடாங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ இவர் தான் கொடுத்தார் அப்படின்னா நீங்கள் முன்னாடி ஏன் கொடுக்கலங்கிற என்னுடைய கேள்வி. இதற்கு முன்னாடி 100 சம்பவங்கள் இதே சனாதன மதத்துக்கு கேள்விக்குள்ளாகிற வேலை 100 சம்பவங்கள் இருந்துச்சு. அப்போ ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஏதாவது தமிழ் அர்ச்சனை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் பேச சொல்லியிருக்கீங்களா? அனைத்து ஜாதி அர்ச்சனை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் பேச சொல்லியிருக்கீங்களா? சனாதனத்தை ஒழிப்பேங்கிற பற்றி நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கீங்களா? இப்போ இவ்வளோ கேள்விகளுக்கு பதில் சொல்லலை, நீங்கள் கருத்து சொல்ல அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், சரி லௌகிக விஷயத்தை தலையிட மாட்டாங்க, ஆன்மீக பிரிவுகள் நம்ம வந்து அவங்கள தலையிட சொல்லி கேட்கக்கூடாது, நம்மள மாதிரி வந்து கத்துக்குட்டிகள் தான் அந்த விஷயத்தை பேசணும், நம்ம வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறோம், நம்ம அந்த விஷயங்கள் பேசணும். அவர் உச்ச நிலையில் இருக்கிறாங்க, அவங்க இந்த லௌகிகள் இழுத்து விடக்கூடாது. அது வந்து ஒரு சேக்ரெட் இன்ஸ்டிடியூஷன். ஆமா, அவங்க வந்து சேக்ரெட் இன்ஸ்டிடியூஷன், ஒரு புனிதமான இடம். அவங்கள நம்ம வந்து எந்த இடத்துல யாராவது நாளைக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு அந்த ஜிஆர் 4 பேர் பேசிட்டாங்கன்னு நல்லா இருக்கு, அதாவது நமக்கு பெரிய ஒரு அவமானம். அப்ப அவர்கள் வராமல் இருக்கிறது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப இங்க வந்திருக்கிறாரு கேள்வி வரும்போது அந்த கேள்வி இது வரைக்கும் நம்ம யோசிக்கல, அவர்கள்லாம் எங்க போனாங்க, அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க நம்ம கேட்கல. அப்ப இந்த இடத்துல புகார் கொடுக்கும், இதுக்கு நீங்க புகார் கொடுத்தீங்களே, அதுக்கு அப்ப ரங்கராஜ நரசிம்மன் வந்து ஒரு அவதூறு பேசக்கூடியவர், நான் மறுக்கல. டேப் பண்ணி வெளியிடக்கூடியவர், நான் மறுக்கல. அது எல்லாமே நம்மளே அவதூறு பண்ணியிருக்காரு, அதையும் சேர்த்தே சொல்றேன், நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அவர் வந்து இந்த கோயில் விஷயங்களை எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியிருக்காருங்கிற பார்க்கணும். நீதியரசர் மகாதேவன் மற்றும் ஆதிகேஸ்வரருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த அறநிலைத்துறை என்ன செய்யணும், கிட்டத்தட்ட ஒரு 70-74 அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க. அது இவருடைய வழக்கில் போடப்பட்டது. இவரும் திரு டி.ஆர். ரமேஷ் போன்றவரும் வந்து இந்த கோயிலில் பாதுகாப்புக்கு அவ்வளோ அளப்பரிய பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நிறைய ஆர்டர் வந்து ஹைகோர்ட்டில் இவங்களால வாங்க முடிஞ்சிருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிற பாதிக்கு மேலே பண்ணலை, அறநிலைத்துறை பாதிக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொல்லிருச்சு, பாதிக்கு மேலே மிச்சம் அப்பீல் போய். அப்போ இவங்க வந்து நிறைய விஷயங்களை லைம் லைட் கொண்டு வந்துருக்காங்க, அதை நம்ம மறுத்துடவே முடியாது. அப்போ திரு பொன்மாணிக்கவேல் இருக்கிறாரு, அவர் பேசும்போது கொஞ்சம் கடுமையாக பேசிடுவார், அவர் கொஞ்சம் ரொம்ப ஆவேசமா இருப்பார், ரிட்டையர்ட் ஆனவர் வந்து என்னை யாரும் கொடுக்க முடியாது, தொட முடியாதுலாம் சொல்லுவார். அப்ப அப்படி சொல்றாருங்கிறதுக்காக விட்டு முடியாது, அவருடைய பணி எவ்வளவு அளப்பரியது. அப்ப நீங்க கேஸ் பை கேஸா டீல் பண்ணுங்க. இன்னமும் நான் சொல்றேன், அவர் மீது வழக்கு போட்டது சரின்னு சொல்ல, நீ வழக்கு போடாமலே இருக்க முடியாது. ஆனா இது போன்ற ஒயிட் காலர் கிரைம், இது போன்ற வந்து அதாவது நம்ம வந்து கொலை பண்ணாரு, கொள்ளையடிச்சாரு, பாலியல் முன்னெடுப்பு பண்ணாரு, போதைப் பொருள் கடத்தினாரு, தேச விரோதம் பண்ணாருங்கிற மாதிரி விஷயங்களுக்கு இல்லாம இந்த விஷயங்களும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து ரங்கராஜ நரசிம்மன் மட்டும் சப்போர்ட் பண்ணல, கனிமொழி கேஸ்ல சொல்லியிருக்கேன், கஸ்தூரி கேஸ்ல சொல்லியிருக்கேன், ஆராசா கேஸ்ல சொல்லியிருக்கேன், கார்த்திக் சிதம்பரம் கேஸ்ல சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஓடி போக மாட்டாங்க. கார்த்திக் சிதம்பரம் நீங்க போக சொன்னாலும் போக மாட்டார், அவருக்கு இங்கே பாலிடிக்ஸ் இருக்குது. செந்தில் பாலாஜி நீங்க போக சொன்னாலும் போக மாட்டேன். நான் செந்தில் பாலாஜிக்கு நான் சொல்லியிருக்கேன், அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டர் சொல்லியிருக்கேன். இந்த அத்தனை பேர்லையுமே நீங்க வந்து அவங்க எல்லாமே யாரும் ஓடி போற ஆள் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போவாரு, அவர் ஜார்ஜியா போய் உட்காந்துக்குவாரா? அவருக்கு பாலிடிக்ஸ் இங்கே இருக்குது. ஆராசா எங்க போவாரு, அவருக்கு இன்னும் எதிர்காலம் இங்கே இருக்குது, அவர் எங்க போவார்? அப்ப இவர்களை நீங்க சிறை வைக்க முடியாது, தண்டனை கொடுத்து சிறை வைங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்ற நீங்க புரியுங்களா? அப்படிங்க அவர் மேட் அவுட் கிரைம் மேட் அவுட் ஆயிடுச்சு, மெரிட்ல வந்து பாஸ் ஆயிடுச்சு, இது வந்து தப்பு தான், அவ பிடிச்சி உள்ளவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பாயிண்ட், அப்படி உள்ள வச்சாலும் எந்த அவருக்கு போட்டிருக்கக்கூடிய பிஎன்எஸ் பாரதிய நியாய சம்ஹிதா உட்பட ஐடி ஆக்ட் உட்பட எதுவுமே 7 வருஷத்துக்கு மேல உள்ள தண்டனை கிடையாது. கன்விக்ட் ஆனா கூட எதுவுமே 7 வருஷத்துக்கு மேல, 7 வருஷத்துக்கு கீழே தண்டனை இருக்கக்கூடிய விஷயங்கள்ல, ஹீனியஸ் கிரைம்ஸ் இல்லாத விஷயங்கள்ல, காக்னிசபிள் அஃபென்ஸ் இல்லாத விஷயங்கள்ல கைது வந்து தேவையில்லைன்னு உச்சநீதிமன்றம் ஒரு முறைக்கு 10 முறை சொல்லியிருக்கு.
அப்போ உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு என்ன மதிப்பு? காவல்துறை அதை ஏன் கவனிக்க மாட்டேங்குது? இங்கே அவங்களுக்கு 14 நாள் ரிமாண்ட் கொடுக்க நீதிபதிகள் ஏன் கவனிக்க மாட்டேங்கிறாங்க? இது உச்சநீதிமன்றம் சொல்றது. யாரோட வேற யாரோ ஒரு சட்டத்தில் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு வெளியே இருந்து ஒரு தேர்ட் பர்சன் சொல்றது. உச்சநீதிமன்றம் சொல்றதை நீதிபதிகள் கேட்க வேண்டாமா? உச்சநீதிமன்றம் சொல்றதை காவல்துறை ஃபாலோ பண்ண வேண்டாமா? 7 வருஷத்துக்கு குறைவா தண்டனை பெறக்கூடிய விஷயங்கள்ல நீதியரசர் கிருஷ்ணர் சொல்லுவாங்க, பேசிக்கலாவே பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். அது முதல்ல ஃபர்ஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. நீங்கள் தேவையெல்லாம் இப்படி ஜெயில் அடைச்சிட்டு இருக்கிறாதீங்க. பிலிப்பைன்ஸ்லேயோ தாய்லாந்துலேயோ இங்கே பார்த்தேன் நான் வந்து ஜெயிலில் வந்து ஓவர் குரூடாக இருக்குன்னு ஒரு 4000 பேர் வெளியிடறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கூட்டமாக போச்சுறான்னு சொல்லி கூட்டத்தை குறைக்கிறதுக்காக வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அடைச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அப்போ இவர்கள் யாருமே ஓடி போகிறவர்களும் கிடையாது. அப்போ யாருக்கு ஜெயிலுங்கிறது ரொம்ப நீதிபதி தெளிவாக வழிகாட்டியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் 7 வருஷத்துக்கு கீழே தண்டனை பெறக்கூடிய எல்லாம் தேவையில்லைங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இவரை பிடிச்சி உள்ள வைக்கிற மூலமாக நீங்கள் என்ன சாதிக்கணும்? அந்த 2 நாளோ 3 நாள் நாளைக்கு கழிச்சு ஒரு பெயிலில் வரப்போறான்னு வச்சுக்கோங்க, அது பெயிலில் வந்துடும். அந்த கேஸும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய சிற்றறிவு கட்டின வரைக்கும் கடைசியில் நீங்க ஃபைனலா பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல மாரிதாஸ் போல, கார்த்திக் கோபிநாத் போல, இவங்க எல்லாருமே வந்து அக்யூட்டல் ஆகி வரது போல, இவங்களோட கேஸ் எல்லாமே நல்லிஃபை பண்ணப்பட்டது போல அந்த மாதிரி தான் வரப்போகுது. இவருடைய கேஸும் வந்து அந்த மாதிரி தான் வரப்போகுது. இந்த கேஸே இல்லைன்னா வரப்போகுது. அதுதான் நான் நினைக்கிறேன், என்னோட சிற்றறிவு கட்டவில்லை. அப்போ அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த அதுக்கு இடையில வந்து பெயில் கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ அது 2 நாள் 3 நாள் சிறை வைக்கிற மூலமா என்ன லாபம் கிடைக்கும்? அப்போ இங்கே தான் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. மாரிதாஸை கைது பண்றீங்க, கிஷோர் கேஸ்வாமியை கைது பண்றீங்க, கார்த்திக் கோபிநாத்தை கைது பண்றீங்க, ஒரு பக்கத்தில் கிருஷ்ணகுமார்னு ஒருத்தரை கைது பண்றாங்க, இங்கே பார்த்தோம்னா கஸ்தூரி அவர்களை கைது பண்றாங்க. ஆனால் அந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூடியூபர் வந்து பேபியோடைய ஜெண்டர் ரிவீல் பண்ணாரு. அவர் இப்போ வரைக்கும் கைது பண்ண முடியல. தெலுங்கானால ஒரு ஆக்டரையே கைது பண்ணிட்டாங்க, இங்க அது கூட பண்ண மாட்டாங்க. கள்ளக்குறிச்சியில அந்த கலாச்சாரம் மித்தவர்கள் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணன்னு புகார் இருக்கு. பல்லடத்துல வந்து மூவர் கொலை வழக்குல வந்து தொழிலாளர்களை வந்து கட்டாயப்படுத்தி கிரைமுக்கு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கு. ஆனா உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யலன்னு பட்டியல் போடுறாங்க. பார்ஷியலான கைது வந்து திமுக பண்ணுது அப்படின்னு ஒரு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. நமக்கு என்னன்னா, ஒரு புகார் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. நம்ம பல்லடம் கேஸ்ல என்ன நடந்துச்சு, நம்ம வந்து மற்ற யூடியூபர் கேஸ் நினச்சிக்கணும் நம்ம பார்ப்போம். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குன்னா, இவங்களுடைய பொதுவான புகார் என்ன, ஒரு சைடாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க, இன்னொரு சைடாக எடுக்கிறது. இதுதான் இங்கே கேள்வி. அப்போ வந்து வேல்முருகன் அவர்கள் பப்ளிக்கில் பேசின பற்றின பொதுவெளியில் புகார் இருக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன், எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவர்கள் பேசினதுக்கு புகார் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருடைய ஆராசா மேலே புகார் இருக்குது, தீகா மேலே, பெரியார் திராவிட கழகம் மேலே நிறைய. இப்போ பிராமணர்கள் பற்றி அவங்க பேசினார். நிறைய ஆர்டிசம் குழந்தைகள் வந்து அக்ரஹாரத்தெலாம் பறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். பிராமணர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். அவங்கள மட்டும் சரி பண்ணா போனாங்க. சனாதன தொழில்நுட்பம் 100 பேச்சுக்கள் இந்த பக்கம் இருக்குது, 100 வழக்குகள். எங்கேயுமே அரெஸ்ட்டில், யாருமே அரெஸ்ட்டில். நான் அரெஸ்ட் வேண்டாம் தான் சொல்றேன், புரியுங்களா? ஆசிரியர் வீரமணியை கைது பண்ணிக்கலான்னு கேட்கல, அண்ணன் கிருஷ்ணன் அவர்களை நான் கைது பண்ணிக்கலான்னு கேட்கல. நான் கேட்குறது எதுவுமே அரசு தேவையில்லை. ஏன்னா இதுக்கு வந்து தண்டனை 6 வருஷம் 7 வருஷம் கிடையாது. அப்போ இங்கே மட்டும் ஏன் கைது பண்ணுறீங்க? ஒரு ட்வீட் போட்டவங்களுக்கு, ஃபேஸ்புக் போட்டவங்களுக்கு, ஒரு வீடியோ போட்டவங்க கைது பண்ணுறீங்க. அப்போ நோக்கம் என்னவா இருக்கு? இந்த வழக்கை நீங்கள் விரைவுபடுத்தி நடத்துங்க. இந்த வழக்கில் வந்து 6 மாதத்துக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, 2 மாதம் தண்டனை வாங்கி கொடுங்க, உடனே தண்டனை வாங்கி கொடுங்க. பிடிச்சி உள்ள வைங்க. யார் கேட்பா? தண்டனை குற்றவாளிகளை சிறை வைக்கிற பற்றி யார் பேச போறா? விசாரணை கைதிகளை எல்லாருமே உள்ள வைக்கிற பற்றி தானே கேள்வி வருது. அப்போ இந்த நோக்கம் தான் அங்கே படுதாது. இப்போ இந்த இடத்துல வந்து பாலிடிக்ஸ் பேசுறாங்க, இந்த இடத்துல வந்து பாலிடிக்ஸ் இருக்குதோ, இந்த இடத்துல அழுத்தம் இருக்குதோ, இந்த இடத்துல அரசியல் காரணங்கள் இருக்குதோங்கிற கேள்வி. எனக்கு பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு தேவையற்ற எக்ஸஸ். நாம எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் ஏற்கனவே சொன்னோம்ல, ஆராசா மேட்டிலேருந்து, கஸ்தூரி மேட்டிலேருந்து, கனிமொழி மேட்டிலேருந்து, கார்த்திக் சிதம்பரத்துலேருந்து, கெஜ்ரிவால்லேருந்து எல்லாத்துலேயுமே சொல்வது எக்ஸஸ். அதே தான் இங்கேயும் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு எக்ஸஸாக பார்க்குறேன். இது வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறது காவல்துறை, தமிழக அரசு, ஜிஆர் சுவாமி, நீதிபதிகள் அத்தனை பேருடைய மனசாட்சிக்கான விஷயமா பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார்.